கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளின் காலை தியானத்திற்காக எரேமியா 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். இந்த வசனம் கர்த்தர் எரேமியாவின் மூலமாக யூத மக்களிடம் கேட்கும் ஒரு கேள்வி. அவர்தான் இந்த யூத மக்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தபோது அவர்களுடைய கஷ்டத்தை கண்டு எகிப்திலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களுக்கு கானான் என்ற ஒரு சுதந்திர தேசத்தை கொடுத்தார். இப்போ கர்த்தர், நான் என்ன அநியாயம் பண்ணேன், என்னை விட்டு அவர்கள் பிரிந்து சென்று விட்டார்கள் என்ற கேள்வியை எழுப்புகிறார். இதில் 3 கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது, கடவுளுடைய எதிர்பார்ப்பு. கடவுளுடைய எதிர்பார்ப்பு என்ன? தம்முடைய பிள்ளைகள் தம்மை தேட வேண்டும் என்றும் தம்மோடு கூட ஒரு அன்பின் ஐக்கியத்திலே அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் அந்த உறவிலே அவர்கள் பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை நாம் பார்க்கிறோம். ஆதாம் பாவம் செய்தபோது கர்த்தர் அவனை நோக்கி, ஆதாமே நீ எங்கே என்று கேட்டார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேல் மீது கோபமாக இருந்தபோது அவனை தேடி வந்து, நீ ஏன் உன் சகோதரன் மீது கோபமாக இருக்கிறாய் என்று கேட்டதை நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் தன் மனம் போன போக்கிலே தனக்கு விருப்பப்பட்ட தெய்வங்களை தொழுது கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் தேவன் அவனை அழைத்தார். இயேசு கிறிஸ்து பாவ மனிதர்களை தேடி வந்தார். பாவிகளை ரட்சிப்பதற்காக கடவுள் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இப்படி தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் மனிதனை தேடுகிறவராக இருக்கிறார். அந்த மனிதனும் தன்னை தேட வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடையவராக இருக்கிறார். 2வது, இந்த வசனத்தில் ஒரு ஏமாற்றத்தை நாம் பார்க்கிறோம். மனிதர்களாகிய நாம் கடவுளை மறந்து நமது சொந்த அலுவல்களிலே மிகவும் கவனமாக இருக்கும் போதும், அதை போல கடவுளை விட்டுவிட்டு வேறு மனிதர்கள் மீதோ தெய்வங்கள் மீதோ, இல்லை என்றால் நம்முடைய தொழில், நம்முடைய பணம், நம்முடைய திறன்கள் மீது நம்பிக்கை வைக்கும்போது கடவுள் ஏமாற்றம் அடைகிறவராய் இருக்கிறார். கடவுளுடைய ஏமாற்றத்தை இந்த வசனத்திலே நம்மால் பார்க்க முடியும். 3வதாக, கடவுளுடைய அழைப்பு. தேவன் நம்மை மீண்டும் தம்மிடத்திலே சேர்த்து கொள்கிறவராக இருக்கிறார். நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறுகிறார். பாவ மனிதர்கள் தன்னிடத்தில் வரும்படியாக அவர் அழைக்கிறார். அவர்களுக்கு பாவ மன்னிப்பு அளிக்க. மிகவும் சோர்வுற்றவர்களை தன்னிடம் அவர் அழைக்கின்றார். அவருடைய சோர்வை நீக்க. பலவீனமானவர்களை தன்னிடத்திலே அழைக்கின்றார். அவர்களுக்கு பலன் அளிக்க. தேவன் நம் தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார். அவரை நாம் சார்ந்து, அவரை நாம் பிடித்து கொண்டு, அவரை நாம் நேசித்து வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவே எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் கடவுளை விட்டு தூரமாக இருக்கிறோமா, கடவுளோடு சமீபமாய் பயணிக்கிறோமா? ஒருவேளை நாம் கடவுளை விட்டு தூரமாய் இருப்போமே என்றால் அந்த கர்த்தர் அவரோடு கூட சேரும்படியாக, நெருங்கும்படியாக நம்மை அழைக்கின்றார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.